அவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்ற நித்யா ஆச்சரியமாக கேட்கவும், தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருக்கேன். இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சுல என்று மாஸ்க்மேன் கூறினான். அப்படின்னா உங்களுக்கு பிரகாஷையும் முன்னாடியே தெரியுமா என்று நித்யா ஆர்வத்துடன் கேட்கவும், அதற்கு அவன் ஏதோ பதில் சொல்ல வாயெடுத்தான். அதற்குள் அங்கே ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து மணிசேகர் இறங்கி வந்தார். நித்யாவிற்கு அருகில் முகமுடி அணிந்த ஒரு விசித்திரமான மனிதன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவர் வேகமாக அங்கே வந்து, ஏய், யார் நீ? நீ எதுக்காக நித்யாவை பிடிச்சு வச்சிருக்க என்று கோபமாக கேட்டவர், நித்யா பயப்படாத, நான் வந்துட்டேன் என்று கூறினார். இல்ல அங்கிள் என்று கூறிய நித்யா ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். இல்ல அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இவர் ரொம்ப நல்லவரு என்று நித்யா கூறினாள். நல்லவர்னா எதுக்குமா முகத்தை மூடணும்? எனக்கு என்னவோ இவன் தீவிரவாதியா இருப்பான்னு சந்தேகமா இருக்கு என்று மணிசேகர் அவனை சந்தேகமாக பார்த்தார். உடனே நித்யா, இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் இல்ல, இவர் என்னோட ஃப்ரெண்டு. தன்னோட பேரோ அடையாளமோ வெளியில தெரியாம எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பெரியப்பாவோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்க்கு கூட இவர்தான் பணம் கொடுத்தாரு என்று நித்யா கூறவும் மணிசேகரின் முகம் உடனே மாறியது. அவர் ஒரு சங்கடமான புன்னகையுடன், அப்படியா நித்யா, நான் தான் தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்று கூறியவர் மாஸ்க்மேனின் பக்கம் திரும்பி, சாரி தம்பி, நான் கொஞ்ச நாளா ஊர்ல இல்ல, அதனால இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவும் தெரியல, நான் சொன்னதை தப்பா நினைச்சுக்காதீங்க என்று கூறினார். உடனே அவன், இட்ஸ் ஆல்ரைட், நீங்க டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க என்று கூறினான். அப்போது மணிசேகர் திடீர் என்று, நித்யா, நீயே எங்க வந்த? நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அண்ணனை பாத்துக்க தானே சொல்லியிருந்தேன் என்று கேட்கவும் உடனே மாஸ்க்மேன், அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார், அவரை பாத்துக்க 4 சீனியர் நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் என்று கூறினான். அப்படியா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் என்று மணிசேகர் நன்றி கூறவும், இட்ஸ் ஓகே சார், நீங்க பேசிட்டு இருங்க, நான் கார்ல இருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு குரல் கொடுங்க என்று சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய காருக்கு சென்றான். அவன் கிளம்பியவுடன் மணிசேகர் நித்யாவை பார்த்து, நித்யா, நிஜமாவே இவர் உன்னோட ஃப்ரெண்டா? இவர் எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டார். என் ஃப்ரெண்டு ஜெனி மூலமா தான் இவரை நான் மீட் பண்ணேன் அங்கிள் என்று நித்யா கூறவும், அப்படியா நித்யா, திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்வாங்க. இவரு தெய்வம் மாதிரி வந்து அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. சரி வா, நம்ம 2 பேரும் போய் அக்ஷயா கிட்ட பேசலாம். அவ ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா. சின்ன வயசுல நீ சொன்னதை கேட்டு நல்ல பிள்ளையா தானே இருந்தா. இப்ப நாம எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கலாம். இல்லனா 2 திட்டி எழுதிட்டு போக வேண்டியதான் என்று ஆவேசமான குரலில் கூறினார் மணிசேகர். நீங்க வேற அங்கிள், நீங்க அவளை இன்னும் சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவ இப்ப எவ்வளவு வில்லத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா தெரியுமா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அவரை பின்தொடர்ந்து நித்யாவும் உள்ளே வந்தாள். அங்கே பிரகாஷ் இல்லை. வசுந்தரா மட்டும் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு தனியாக புலம்பிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த மணிசேகர், நித்யா, அந்த அம்மா உன்னோட மாமியார் தானே என்று கண்களை சுருக்கிக் கொண்டு கேட்கவும், ஆமா அங்கிள், ஆனா அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்ப அவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம், வாங்க நம்ம இன்னொரு நாள் வந்து பேசிக்கலாம் என்று கூறினாள். ஆனால் மணிசேகர் விடவில்லை. முகத்தை சுளித்துக் கொண்டு, நீ ஒன்னும் பயப்படாத நித்யா, நான் அவசரப்பட்டு எதுவும் பண்ண மாட்டேன். இவ்ளோ தூரம் வந்துட்டு அக்ஷயா கிட்ட 4 கேள்வி கேட்காம போனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் புயல் போல அந்த வீட்டிற்குள் சென்று விட்டார். இவர்கள் இருவரும் வீட்டிற்குள் செல்வதை பார்த்த வசுந்தராவிற்கு எங்கிருந்துதான் அவ்வளவு ஆவேசம் வந்தது என்று தெரியவில்லை. மணிசேகரின் பின்னால் உள்ளே செல்ல முயன்ற நித்யாவை பார்த்து, ஏ நித்யா, உனக்கு அறிவே கிடையாதா? குத்துக்களை மாதிரி இங்க ஒருத்தி உட்காந்துட்டு இருக்க. நீ பாடு கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உன்னால இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு உன் தங்கச்சி அதான் அந்த அடங்கா பிடாரி மூலமா குழந்தை பெத்துக்கலான்னு தானே திட்டம் போட்டு அவளை இங்க அனுப்பி வச்ச என்று வாய்க்கூசாமல் கேட்டாள். ஆனால் நித்யா இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அவள் பாட்டிற்கு உள்ளே செல்ல காலடி எடுத்து வைத்தாள். ஆனால் அதற்குள் விரட்டண்டு எழுந்த வசுந்தரா நித்யாவிற்கு அருகில் வந்தவள் அவளை பிடித்து ஆவேசமாக கீழே தள்ளிவிட்டு, இங்க நான் கழுத மாதிரி கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள போனா என்ன அர்த்தம்? என்ன மீறி நீ எப்படி போவேன்னு பாக்குற என்று ஆவேசமாக கத்தினாள். உடனே நித்யா சுதாரித்துக் கொண்டு எழுந்திருக்க முயற்சி செய்தாள். அதற்குள் ஒரு வலிமையான கை அவளை பிடித்து தூக்கியது. நித்யா, எங்கேயாவது அடிபட்டிருக்கா? ஹாஸ்பிட்டல் போலாம் வரியா என்று அன்புடன் விசாரித்தான். அவனுடைய கண்களை விட்டு பார்வையை அகற்றாமல் கேலி செய்யும் குரலில், இல்ல, எனக்கு ஒன்னும் இல்ல, லேசான அடிதான், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நான் சீன் போட மாட்டேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். நித்யா தன்னை தான் கிண்டல் செய்து பேசுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட வசுந்தரா மாஸ்க்மேனின் தலை முதல் கால் வரை ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஏய், யார் நீ? நீ எப்படி உள்ள வந்த என்று கேட்டவள், அடைய நித்யா, இப்படி பட்ட பகல்ல கண்டவனை கட்டிப்பிடிச்சிட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா என்று நித்யாவை பார்த்து முகத்தை அஷ்டகோணலாக வைத்துக் கொண்டு கேட்டாள்.
அதற்கு அவன் பதிலளிக்க வாயெடுப்பதற்குள் குறுக்கிட்ட நித்யா, அவர் என்னோட லவ்வர் என்று அவனுடைய தோள்களை 2 கைகளால் பற்றி கொண்டு கூறினாள். நித்யா கூறியதை கேட்ட வசுந்தராவால் அதை நம்ப முடியவில்லை. அவள் தன்னுடைய கண்களை சுருக்கி மீண்டும் ஒரு முறை அவனை பார்த்தவள், ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு இந்த வீட்டை விட்டு போன 2 மாசத்துக்குள்ள இவனை வளைச்சு போட்டுட்டியா? ஆளை பார்க்கும்போது பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. புடிச்சாலும் நல்லா புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்க. அதனாலதான் என் பிள்ளை கிட்ட 1 ரூபா கூட ஜீவாம்சம் வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிருக்கியா? ஆமா, இவங்க முகத்தை மூடிட்டு இருக்கான். ஒருவேளை தீவிரவாதியா, இல்ல எங்கேயாவது கொலைகில பண்ணிட்டு இங்க வந்து தலைமறைவா இருக்கானா என்று வசுந்தரா நக்கலாக கேட்கவும், அப்போது மாஸ்க்மேன் வசுந்தராவை பார்த்து, ஆமா, நான் தீவிரவாதிதான். நீங்க என் லவ்வரை என் கண்ணு முன்னாடியே கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருக்கீங்க. இப்ப நான் உங்களை என்ன பண்ண போறேன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு நித்யாவை இறக்கி விட்டவன் அவளை பார்த்து முறைத்து கொண்டே அவளுக்கு அருகில் சென்றான். உடனே பயந்து போன வசுந்தரா, ஐயோ, தெரியாம ஒரு தீவிரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இந்த கேடு கெட்டவ இவன் கூட எல்லாம் தொடர்பு வச்சிருப்பான்னு யாருக்கு தெரியும் என்று நினைத்தவள், பிரகாஷ், டே பிரகாஷ், எங்கடா இருக்க? யாரோ ஒரு தீவிரவாதி தப்பிச்சு இங்க வந்துட்டான், உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு என்று கத்திக்கொண்டே உள்ளே ஓடினாள். அதை பார்த்து கொண்டிருந்த நித்யா மாஸ்க்மேனை பார்த்து, நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்க, போலீஸ் வந்து உங்க மாஸ்க கழட்ட வேண்டியிருக்கும் என்று கூறினாள். நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்றியா பேபி கேர்ள் என்று மாஸ்க்மேன் அவளை பார்த்து கண்ணடித்து கேலி செய்யும் குரலில் கேட்கவும், சும்மா விளையாடாதீங்க, போலீஸ் வந்துட்டா கண்டிப்பா உங்க மாஸ்க கழட்ட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உங்க பிளான் எல்லாம் என்ன ஆகுறது என்று நித்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாடியில் இருந்து டமால் என்று ஒரு சத்தம் கேட்டது. அடுத்த நிமிடம், ஐயோ அம்மா என்று ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. அக்ஷயாவின் குரல்தான் அது என்பதை நித்யா உடனே அடையாளம் கண்டு கொண்டாள். உடனே அவளுடைய முகம் கலவரமாக மாறியது. உடனே மாஸ்க்மேனும், மாலை ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், வா போய் பார்க்கலாம் என்று கூறியவன் நித்யாவின் கையை பிடித்து கிட்டத்தட்ட இழுத்துக்கொண்டு மாடிக்கு ஓடினான். அப்போதுதான் அவர்களிடம் இருந்து தப்பித்து வசுந்தராவும் மாடிக்கு ஓடியிருந்தாள். அங்கேதான் பிரகாஷ் மற்றும் அக்ஷயாவின் பெட்ரூம் இருந்தது. அந்த அறையிலிருந்து, அம்மா, வலி தாங்க முடியலையே, இந்த ஆள் என்னையும் நம்ம குழந்தையும் கொல்ல போறாரு, இவரை விடாதீங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க என்று அக்ஷயாவின் அலறல் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து வாசலில் நின்று கொண்டிருந்த வசுந்தரா, ஐயோ ஐயோ, ரத்தம் ரத்தம், பிரகாஷ் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, எப்படியாவது என் பேரனை காப்பாத்து என்று அலறினாள். அடுத்த நிமிடம் அக்ஷயாவை தனது கைகளில் ஏந்தி கொண்டு பிரகாஷ் வெளியில் வந்தார். அங்கு நின்று கொண்டிருந்த நித்யாவையும் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்திருந்த முகமுடி அணிந்த நபரையும் பார்த்த பிரகாஷின் முகம் மாறியது. அவன் உடனே, நித்யா, என்ன இது, யார் இவன், அதுக்குள்ள ஆள மாத்திட்டியா? நான் இவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு, எதுவா இருந்தாலும் நான் வந்து பேசுறேன் என்று கெஞ்சும் குரலில் கூறினான். அதை பார்த்த வசுந்தரா, டேய் பிரகாஷ், இந்த கேடு கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? என் பேரனுக்கு ஏதாவது ஆயிடு போது, முதல்ல இந்த அக்ஷயாவை ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போ என்று கத்தினாள். பிரகாஷ் அக்ஷயாவை தூக்கிக் கொண்டு கீழே இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினார். வசுந்தராவும் அந்த காரிலேயே ஏறிக்கொண்டாள். அடுத்த நிமிடம் அந்த கார் அங்கிருந்து கிளம்பியது. அவ்வளவு நேரம் சந்தைக்கடை போல குழப்பமாக இருந்த அந்த வில்லா இப்பொழுது புயல் அடித்து ஓய்ந்தது போல மிகவும் அமைதியாக இருந்தது. அப்போதுதான் அந்த அறையின் ஒரு மூலையில் செய்வதறியாது நின்று கொண்டிருந்த மணிசேகரை நித்யா பார்த்தாள். அவருடைய உடல் மழையில் நனைந்த பறவையைப் போல நடுங்கிக் கொண்டிருந்தது. உடனே அவருக்கு அருகில் சென்ற நித்யா, அங்கிள், என்ன ஆச்சு என்று ஆதரவான குரலில் கேட்டாள். இல்ல, நான் ஏதோ பண்ணல, நான் அக்ஷயாவை இங்க இருந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போக முயற்சி செஞ்சேன். அவ என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் போது தெரியாம சுவத்துல போய் மோதிக்கிட்டா. அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவகிட்ட இப்படி முரட்டுத்தனமா நடந்திருக்க மாட்டேன். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அக்ஷயாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வா நித்யா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் என்று அவர் மிகவும் பதட்டத்துடன் கூறினார். அவருடைய கையை பிடித்துக் கொண்டு ஆறுதல் படுத்திய நித்யா, நீங்க பிரகாஷ் கூட சண்டை போட்டீங்களா அங்கிள் என்று கேட்கவும், நானும் அக்ஷயாவும் பேசிட்டு இருக்கும் போது அவன் எதுவும் சொல்லாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அக்ஷயாவை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு, அதனாலதான் அவ அவனை விட்டு பிரிஞ்சு வர மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றா என்று மணிசேகர் கூறினார். இல்ல அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பிரகாஷ் ஒன்னும் அக்ஷயாவை பிரெயின் வாஷ் பண்ணல, இவதான் அவரை தேடி போய் மயக்கி இப்ப கர்ப்பமாவும் இருக்கா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்ட நித்யா, இல்ல அங்கிள், அவங்க 2 பேரும் மனப்பூர்வமா விரும்பியிருக்காங்க. என்னை விட அக்ஷயா தான் பிரகாஷுக்கு பொருத்தமான ஜோடி. இனிமே நீங்க அக்ஷயாவை பத்தி கவலைப்பட வேண்டாம். இது அவ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, இதுல தலையிட நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. வேற என்னமா பண்றது, அவ தலையெழுத்து இப்படிதானே எழுதிருந்தா நம்மளால அத மாத்தவும் முடியாது. இப்ப அவ கர்ப்பமா வேற இருக்கா போல இருக்கு. அவளையும் குழந்தையும் நம்ம காப்பாத்தி ஆகணும். அவ குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியே என்ன சாகடிச்சிரும்.
என்று மிகவும் கவலையுடன் கூறினார். எப்படி போன மனுஷன் இப்படி ஆயிட்டாரே, இப்ப என்ன செய்யறது என்று புரியாமல் நித்யா மாஸ்க்மேனை பார்க்கவும் அவன் உடனே, நித்யா நீ உடனே ஹாஸ்பிடல் கிளம்பு, நான் அங்கிள பாத்துக்கிறேன். அங்க இருந்து என்ன நடக்குதுன்னு அடிக்கடி நீ எனக்கு தகவல் சொல்லு. அக்ஷயாவோட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இது போலீஸ் கேஸ் ஆயிடும், அதுக்கு நாம தயாராகணும் இல்லையா என்று அவன் கூறியதை கேட்டதும் நித்யாவின் உள்ளம் கனத்து போனது. கண்டிப்பா அக்ஷயா வேணும்னே கூட கேஸ் கொடுப்பா, தன்னை பெத்த அப்பா மேலேயே அவளுக்கு அக்கறை கிடையாது, சித்தப்பா மேலேயே இருக்க போகுது என்று நினைத்த நித்யா, சரிங்க நான் உடனே ஹாஸ்பிடல் கிளம்புறேன், நீங்க அங்கிள பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து நேரடியாக ஹாஸ்பிடலுக்கு சென்றாள். அதே நேரம் ஹாஸ்பிடலில் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் வாசலில் வசுந்தராவும் பிரகாஷும் காத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து இருக்கையில் உட்கார்ந்திருந்த பிரகாஷ் தன்னுடைய மொபைலில் பப்ஜி கேம் விளையாடிக் கொண்டிருந்தான். ஆனால் வசுந்தரா மிகவும் பதட்டமாக முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தாள். அவன் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருப்பதை பார்த்த வசுந்தரா, டே பிரகாஷ், இந்த வீட்டு வாரிசுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறி போய் துடிச்சிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா எதை பத்தியும் கவலைப்படாம கேம் விளையாடிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டாள். இப்ப ஏன் நீ இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டே இருக்க, பேசாம இங்க வந்து உட்காரு என்று அவன் மிகவும் கேஷுவலாக கூறினான். இந்த வேஷக்காரி அக்ஷயா எப்ப பார்த்தாலும் குழந்தை பேரு சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. பா, பொண்ணா அவ, பகல்ல பார்க்கவே பயங்கரமா இருக்கு, ராத்திரியில சொல்லவே வேணாம். ஆப்பிள் ஐபோன் கவருக்குள்ள நோக்கியா 100 வச்ச மாதிரி இவ மேக்கப் போட்டு என்ன ஏமாத்திட்டா என்று பிரகாஷ் நினைத்துக் கொண்டிருந்தான். அவன் கூறியதை கேட்ட வசுந்தரா, அட பாவி, என்னடா இப்படி பேசுற, அது உன்னோட குழந்தை, இந்த வீட்டோட முதல் வாரிசு என்று வசுந்தரா மிகவும் பதறி போய் கூறவும், இந்த குழந்தை இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைய பிறக்காதா என்ன என்று பிரகாஷ் ஆணவத்துடன் பதிலளித்தான். அப்போது அக்ஷயா இருந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்த டாக்டர் மிகவும் பதட்டமான குரலில், பேஷண்ட்டுக்கு பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்கு, உடனே அவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணணும், பிளட் பேங்க்ல அந்த குரூப் பிளட் ஸ்டாக்ல இல்ல, உங்க ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயாவது O நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தா உடனே ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறினார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.